அடுத்த டெஸ்டினேஷன் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கோம். கும்பாரொட்டி போகலாமா இல்லை குண்டாறு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளானு. நீங்கள் ஒரு 50 ரூபா இருந்தீங்க அப்படின்னா காலையில் டிஃபன் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். மக்களே நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸில் வந்து குளிச்சு முடிச்சிட்டோம் மக்களே. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே 2-3 சைடு வந்து ரவுண்ட் அடித்தோம். ஏன்னா சுற்றி இருக்கிற கடைகளில் வந்து அல்வா வந்து வச்சுருந்தாங்க. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணோம். இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. அதாவது திருநெல்வேலியில் வந்து நம்ம நிறைய கடையில் வந்து சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் கடையில் வச்சுருப்பாங்க, பெட்டி கடையில். அதை விட ரொம்ப மோசம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த வீடியோவை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து 5 ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து வந்துருக்கோம். ஸோ 5 ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சுட்டு அதையும் உங்களுக்கு வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். நாங்கள் போட்டு வாங்க, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம். நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். மக்களே 5 ஃபால்ஸில் 5 வெளியிலையும் தண்ணி வருது. 5 வருதா? 1 2 3 4 5. ஆனால் க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. எப்படியாவது கீழே ட்ரை பண்ணணும். மக்களே 5 ஃபால்ஸில் வந்து குளித்தோம். பட் இருந்தாலும் 5 ஃபால்ஸில் க்ரௌடு அதிகமாக இருந்தாலும் குளிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த உள்ளக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏறி போய் உள்ளக்கு போய் உட்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். நானே குளிக்க வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் போய் குளிச்சிட்டேன் வழியில். என் குற்றாலத்துக்கு வந்துட்டு குளிக்காமல் போனால் அது சரிப்படாதுல்ல. எல்லா ஃபால்ஸ்லையும் குளிக்கிறது வந்து ஒரு தனித்தனியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் குளிச்சுட்டு அப்படியே வந்து சூடாக ஒரு நிறையா வச்சு சாப்பிட்டு அப்படியே இப்போ என்ன அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் காலையில் அப்படியே இன்னொரு ஃபால்ஸ்க்கு வந்து கிளம்பலாம். பட் நான் வந்து போட்டு வந்ததுலேயே பெஸ்ட்டான ட்ரெஸ்னால் இதுவும் ஒரு ட்ராக் ஃபேண்ட்டும் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே வந்து ட்ரை ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அப்படியே என்னெல்லாம் நான் எங்கிட்டலாம் பார்க்குறேனோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணி ஒரு விளாக்கை வந்து போடுறேன். அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். நீங்கள் சேரும் போலையா நைட்டு போல குளிச்சுட்டு அதுதான் இந்த சைடு எதுக்கு இருக்குல்ல, அது எதுக்கு இருக்குல்ல க்ரௌடு ஏறினதும் இவர்கிட்ட டீ சொல்லிட்டு அங்கே போயிட்டு நேரம் கழிச்சு மக்களே நைட் ஃபுல்லாமே வந்து 5 ஃபால்ஸில் வந்து குளிச்சிட்டோம். ஸோ குளித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இங்கேயே வந்து ஆல்ட்டோ வந்து போட்டுட்டோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஓகே தான். நைட் அப்படியே ஒரு 2-3 இடத்துக்கு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே இருக்கிற ஷாப்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்தோம். எப்படியும் வந்து ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. அப்புறம் அங்கேருந்து அப்படி லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மறுபடியும் இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கோம். கும்பாரொட்டி போகலாமா இல்லை குண்டாறு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளானு. கும்பாரொட்டியில் வந்து அலோடு வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. குண்டாறு தான் வந்து எங்களுடைய பிளானு. குண்டாரில் வந்து மேலே விளக்கம் போல் எப்போதுமே போவோம். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பிளான் வந்து வச்சுருக்கோம். சரி போகணும். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற வழியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வந்து அடுத்த டெஸ்டினேஷன் எது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லேயே நாங்கள் வந்து ட்ராவல் வந்து பண்ணுறோம். ஏன்னா கும்பாரொட்டி குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லாமல் மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு குண்டாறு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சஜஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அங்கே தான் போகிறோம். ஸோ எல்லோரும் அப்படியே வந்துட்டோம். இங்கே தான் 5 ஃபால்ஸில் அப்படியே எல்லோரும் இங்கே பார்த்துட்டு
இருந்தோம். ரொம்ப க்ரௌடு மக்களே. நாங்கள் வரும்போதே வந்து க்ரௌடு. பட் இந்த இடத்துல ஃபைவ் ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கான அந்த கரெக்டான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இருக்காது. ஆனால் இங்கே தான் எல்லாரும் வந்து குவிறாங்க. ஏன்னா வந்து 5 அருவியில தண்ணி வரும். அதனால 5 இடத்துல எங்கனாலும் பிரித்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம். ஆனால் அது முடியாது. குளிக்கிறதே வந்து கம்ஃபர்டபுளாக குளிக்க முடியாது. நம்ம வழக்கமான பழைய குற்றாலத்துலாம் செம்ம கம்ஃபர்டபுளாக குளிப்போம். அது வாய்ப்பே இல்லாதனால தான் வந்து நம்ம வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போய் குளித்தோம். அங்கே குளிச்சது ஓகே தான். இங்கே வந்து அந்த கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது. ஆனால் குளிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நாள்லாம் குளிக்க முடியாது இங்கேனா. இங்கே வந்து டக்குன்னு நம்ம வந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்ற இடத்துலலாம் அப்படி கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபால்ஸ் வந்து குளிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். நான் உங்களுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் போவோம்ல, அதை காட்டுறேன். வாங்க போய் போவோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கோம். இந்த சைடு போனால் புளியருவி 2 கிலோமீட்டரு, பழைய குற்றாலம் வந்து 8 கிலோமீட்டரு, தென்காசிக்கு வந்து 5.5 கிலோமீட்டரு. நேராக ஒரு ரூட் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா மெயின் ஃபால்ஸு, அது வந்து 0.4 கிலோமீட்டரு. இந்த சைடு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சிற்றருவி 0.5 கிலோமீட்டரு. அது வந்து இப்போ அலோடு வந்து கிடையாது. 5 அருவி வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டு இருக்கேன். மக்களே, இந்த குற்றாலம் சைட்லாம் வாரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பெரிய ஹோட்டல்லாம் வந்து தவிர்த்துட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு பில்டிங் வச்சு உள்ளக்க வந்து ஒரு டேபிள் சேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா தாறுமாறாக வச்சிருக்காங்க. ஒரு இட்லியினுடைய ரேட் வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் வந்து தாறுமாறா இருக்கு. நீங்க ரோட்டு சைடு இருக்கிற அந்த கடையில, அதாவது தள்ளுவண்டி போட்டிருப்பாங்களே, அங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓரளவுக்கு அஃபோர்டபுள். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு பெஸ்டா தெரிஞ்சிச்சு. நீங்க ஒரு 50 ரூபா இருந்தீங்க அப்படின்னா காலைல டிஃபன் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா 100 ரூபா இருந்தாதான் இதே மாதிரி ஹோட்டல்ல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். ஸோ நாங்க அங்க போனோம், ஈஸியா 50 ரூபால வந்து எங்களுடைய டிஃபனை வந்து முடிச்சோம். மீதியை அப்படியே போற வழியில உங்களுக்கு கண்டினியூ பார்க்கலாம். காலத்தில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் போயிட்டு பொருள் வாங்கும்போது அங்கே சாம்பிள் வாங்கிடலாம். எங்கள் குரூப்பில் ஒருத்தர் வாங்குவார், நாங்கள்லாம் சாம்பிளை வந்து டேஸ்ட் வந்து பண்ணுவோம். ஆனால் இப்படியே வந்து நாங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வந்து காலி பண்ணிடுவோம். உங்கள் குரூப்பும் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குற்றாலம்னாலே பலாப்பழமும் அதுக்கடுத்து வாழைக்காய் சிப்ஸும் தான். வாழைக்காய் சிப்ஸ் வந்து நிறைய வகையில் இருக்குது. பழத்தில் போடுற சிப்ஸும் இருக்குது, காயில் போடுற சிப்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து 220 ரூபா கிலோ, 220 ரூபாங்கிறது எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ரேட்லேருந்து கிடைக்கி. அது மட்டும் இல்லாமல் இந்த முடவாட்டு கிழங்குன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், அது வெஜ்ஜு வகை. ஓகேவா? இது வந்து அங்கே வந்து கிடைக்கி ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஒரு 250 கிராம் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. கம்மியான லெவலுக்கு தான் இருந்துச்சு. மருத்துவ குணம் அதிகமாக இருந்துச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ரூட் வகைகள் வந்து குற்றாலத்தில் நீங்கள் வந்து வாங்கலாம், காசு மட்டும்தான் வேணும். ஸோ இதை பற்றியான வீடியோ வந்து நான் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிடுங்க.